அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே அரிசி மாவு வச்சு தான் நம்ம பால் கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி நல்ல ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை நல்ல டேஸ்டியாக இருக்க மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னா பர்ஃபெக்டான அளவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கணும். மாவு நல்லா வறுப்பட்டுச்சு அப்படின்னா தான், கோதுமை மாவு நல்லா வறுப்பட்டுச்சுன்னா தான் அந்த கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நர மணல் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நல்லா ஆற வச்சுக்கோங்க. மாவு இப்போ சூடு இல்லாமல் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு குட்டி பவுல் எடுத்து அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்மளுக்கு லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாவு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது லைட்டாக அதோடைய ஸ்வீட்னஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நார்மலான வாட்டர் சேர்த்து இதை நம்ம இடியாப்ப மாவில் எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நீங்கள் நம்ம இடியாப்ப மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்த மாவை ரெடி பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி மாவில் செய்கிற பால் கொழுக்கட்டையை விட கோதுமை மாவை இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. மாவு மட்டும் நல்லா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் நம்ம மாவு எடுத்ததுக்கு 1.5 கப் வெல்லம் சரியான அளவாக இருக்கும். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சி வரணும். பாகுப்பதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இது வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துச்சு அப்படின்னா போதும். நம்ம அதுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு இன்னொரு அகலமான பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாமே எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே தண்ணி பால் எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 4 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டி பால் கொழுக்கட்டைங்களெல்லாம் எடுத்து உள்ளார சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அதில் கரண்டி போடாமல் அப்படியே விட்டுறணும். அது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் இந்த கொழுக்கட்டைங்கள்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைனா அடியில் கெட்டியாயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகள் எல்லாமே நம்ம மாவு மெஷர் பண்ணுற அதே கப்பில் மெஷர் பண்ணோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம்.
வெல்லத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப நம்ம ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு சரியாக வரும். நல்லா கொதிச்சதுமா இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை மாவு பால் கொழுக்கட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.